வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல முழுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும், உடையாமல். இந்த நரம்பும் இந்த இதழ் மாதிரி இருக்கணும், 2 எடுத்தால் போதும். ஒரு 4-5 லைன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாழைப்பூவில். அதுக்கப்புறம் இந்த நரம்பு வராது, விட்டுடலாம். கை கறக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். இந்தளவு வரையில் நரம்பு மட்டும் எடுத்தால் போதும். இந்த கீழே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த வரிசையில் இருக்கிறதெல்லாம் சும்மா கட் பண்ணால் போதும். இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எடுக்க வேண்டியதில்லை, இதை அப்படியே கட் பண்ணி போடலாம். தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மோர் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் பூ கறக்காமல் இருக்கும் கட் பண்ணி போடல. லாஸ்ட்டாக இருக்க அந்த மொட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணதெல்லாம் மோரில் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 10-12, தக்காளி 1, பச்சை மிளகாய் ஒரு 6, நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சின்ன உலக்கால் ஒரு உலக்கு துவரம் பருப்பு. பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், தாளிக்க உளுந்து, சீரகம், உப்பு, நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்க நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை, கொதிக்கிற தண்ணியில் போட்டாலே போதும். ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, இப்போ வடிகட்டிடலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், உளுந்து, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வாழைப்பூ சேர்த்து வதக்கலாம். நல்லா வதக்கணும். எண்ணெயில் மல்லித்தூள் சேர்த்து வதக்கலாம். வேக வச்சா பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு கொதி கொதிக்க விடலாம். வாழைப்பூ கூட்டுக்கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் சீரகம் நல்லா கையால் வச்சு திரிச்சிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது 2-3 அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ நல்லா கிளறிட்டு எடுக்கணும், நல்லா வாசமாக இருக்கும். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு.